எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே விக்னேஷ் அவர்களோட பேசிகிட்டு இருக்கோம். 2 மாடி ஏறின மூச்சு வாங்குது, ஒரு மாடி ஏறுறீங்க மூச்சு வாங்குது, இல்லை உங்கள் வயசுல இருக்கிறவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களால அந்த வேலை பண்ண முடியுது, ஆனால் உங்களால் பண்ண முடியல, எனக்கு அந்த மூச்சு வாங்குது அப்படின்னா டெஃபினெட்லி அது ஒன் ஆஃப் த சிம்டம் ஆஃப் சிஓபிடி. ஓகேவா? இது தவிர சிஓபிடியில் வீசிங் வரலாம். மூச்சு நம்ம எதாவது பண்ணும்போது நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம். மூச்சு திணறல் ஏற்படும் அதுக்கப்புறமேட்டு வீசிங் வரலாம். வீசிங்னா என்னென்னா மியூசிக்கல் சவுண்ட். அது ஏன் வருதுன்னா சிஓபிடியில் அந்த போகிற காற்று பாதை குறுகலாகிடும். குறுகலாகிறதுனால மூச்சு விடும்போது நல்ல சவுண்டு, மியூசிக்கல் சவுண்டு மாதிரி வருது. இதனால தான் மெயின் ரீசன்ஸாக இருக்கும். ஓகே டாக்டர், இப்போ இப்போ அந்த மியூசிக்கல் சவுண்ட், அதை அந்த ஒரு மாதிரி கன மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வருதுன்னு ஒரு சிலருக்கு பகல் நேரங்களில் சாதாரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நாய்ஸ் இதுவாக இருக்காது. ஆனால் இரவு நேரங்களில் இது பண்ணும்போது ஆஃப்டர் பெட் டைமுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்களால் ப்ரீத்திங் கண்ட்ரோல் இல்லை, என்னால் மூச்சு விட முடியல, எனக்கு படுத்தா மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. அதுவும் சிஓபிடி அப்படின்னு சொல்லலாமா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆக்சுவலாக நைட் டைம்ல எனக்கு மூச்சு அதிகமாக வாங்குது, பகல்லலாம் நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிஓபிடி இல்லாமல் ஆஸ்துமாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கு. நீங்க சொல்ற அந்த சிம்டம் இது ஆஸ்துமால தான் இந்த மாதிரி வரும். காலையில் மத்தியானம்லாம் அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய சிம்டம் எதுவும் இருக்காது. ஆனால் நைட் ஆனால் அவங்களுக்கு வீசிங் பிரச்சனையோ, மூச்சு திணறல் பிரச்சனையோ, நெஞ்சு அடைப்பு பிரச்சனையோ, இரும்பலோ இதெல்லாம் வரும். இது ஏன் இந்த மாதிரி வருது? ஏன்னா நம்ம பிசியாலஜிக்கலாகவே நம்ம உடம்புல ஸ்டீராய்டு சுரக்கும். அது நைட் டைம்ல ரொம்ப கம்மியா சுரக்கும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம உடம்புல சிம்பத்தட்டிக் டோன் ஒன்று இருக்கும். அது நுரையீரல்ல போற காற்று பகுதியை நல்லா அகலமா வச்சுக்கும். அதோட டோனும் கம்மியாயிடும். ஸோ ஸ்டீராய்டும் சிம்பத்தட்டிக் டோனும் ரெண்டுமே நம்ம உடம்புல பிசியாலஜிக்கலா கம்மியாகிறதுனாலே நைட் டைம்ல தான் இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப அதிகமாக வரும். இந்த மாதிரி பிரச்சனை அதிகமாக வந்துச்சுன்னா ஆஸ்துமா தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கலாம். ஓகேவா? செகண்ட், அதுக்கப்புறமேட்டு தான் சிஓபிடி. இன்னொன்று இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, ஹார்ட் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்றவங்களுக்கும் நைட் டைம்ல தான் அதிகமாக சிம்டம் இருக்கும். அவங்களுக்கும் வீசிங் வரும். அது பேர் தான் கார்டியக் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம பேசும்போது ஆஸ்துமா அப்படின்ற ஒரு வார்த்தையை திரும்ப பயன்படுத்துறீங்க. இந்த ஆஸ்துமா அப்படின்றது ஒரு ஸ்டேஜ் தானா, இல்லை அதுலேயும் பல வகைகள் இருக்கா? பல வகைகள் டெஃபினட்டாக இருக்கு. இப்போ ஒருத்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஆஸ்துமாவாக இருக்கும். பிறந்த குழந்தையிலேருந்து அவங்களுக்கு ஆஸ்துமா இருக்கும். அவங்களுக்கு எது சாப்பிட்டாலும் ஸ்கின் அலர்ஜி மாதிரி வரலாம், இல்லை ஒரு தூசி பட்டாலோ மூக்கடைப்பு, மூக்குலேருந்து சளி வரலாம். இது பேர்லாம் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. இதில் இவங்களுக்கு ஸ்டீராய்டெலாம் கொடுத்தா நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்கும். இதுக்கப்புறம் வர டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அலர்ஜிக் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்னென்னா நான் அலர்ஜிக், அடல்ட் ஆன்செட் இவங்களாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் லேட்டர் ஸ்டேஜஸில் வருது. இதுக்கும் அலர்ஜிக்கு அந்தளவுக்கு பெரிய சம்பந்தம் எதுவும் இல்லை. இவங்களுக்குலாம் மேபி அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸில் நிறைய புகை, தூசி இது பட்டிருக்கலாம். இதனால ட்ரிகர் ஆகி அதனால வருது. இதுவெல்லாம் அடல்ட் ஆன்செட் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு 100 கிலோ இருப்பான். ஓகேவா? 100 கிலோ இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நுரையீரலில் லங் கெப்பாசிட்டி கம்மியாயிடுது. இதுவே ஆஸ்துமாவாக தான் வரும் அவங்களுக்கு. உடல் பருமன் கூட ஆஸ்துமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதுவும் ஆஸ்துமா வரும். சில பேருக்கு ஆஸ்துமா இருக்கும். ஓகேவா? ஆஸ்துமா சரியா கண்ட்ரோல்லே வச்சுக்க மாட்டாங்க, மெடிசன் சரியா எடுத்துக்க மாட்டாங்க. எப்போ வருதோ அப்போ மட்டும் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு சும்மா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சரியா போயிடுச்சுன்னு நினச்சி இருப்பான். ஆனால் ஒரு தாட்டி இந்த குளிர்காலம் மழை காலத்துல இன்ஃபெக்ஷன் வரும், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃப்ளூ, அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்தோடனே என்ன ஆகும், அவனுக்கு வீசிங் ஸ்டார்ட் ஆகிடும். திருப்பியும் அந்த டைம் ஹாஸ்பிட்டல் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் உண்மையான கரெக்டான மெடிக்கேஷன், டாக்டர் சொன்ன மெடிக்கேஷன் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்குலாம் டைம் ஆவ ஆஸ்துமா லங் டேமேஜ் ஆகும். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்கோம், லங் டேமேஜ் நுரையீரல் டேமேஜ்னா அது சிஓபிடியான்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் ரிவர்சிபிள் டிசீஸ் ஆஸ்துமாலேருந்து இர்ரிவர்சிபிள் டிசீஸ் சிஓபிடியா மாறும். இது பேர் தான் ஆஸ்துமா வித் பர்சிஸ்டன்ட் ஏர்ஃப்ளோ லிமிடேஷன் சொல்லுவாங்க. இது சிஓபிடியா மாறின ஒரு டைப். இது ஒரு டைப். ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே விக்னேஷ் அவர்களோட பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க டாக்டர், அதாவது சீசனல் அந்த ஆஸ்துமா பற்றி ஒரு கேள்வி. அதாவது என்னன்னா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்காலம் வந்ததுன்னா மட்டும் அந்த ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த வீசிங் பிரச்சனை, என்ன மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கோடை காலங்களில் கூட ஒரு சிலரை பார்க்கலாம். அதே மாதிரி இந்த வாடை காற்று, இந்த சம்டைம்ஸ் அந்த ஏப்ரல், மே இந்த மாதிரி டைம்ல கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னடா இது சம்மந்தமே இல்லாத இந்த மாதிரியான சீசனல்ல கூட இந்த ஆஸ்துமா வருது இல்லையா, அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஆமாம், கண்டிப்பாக.
எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆஸ்துமா நோய் வந்து ஆக்சுவலாக வந்து வின்டர் சீசன் இல்லை குளிர் காலத்தில் ரொம்ப சிவியரிட்டி ஆகும். இது வந்து காமனாக வரக்கூடிய கேசஸ் தான். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் இந்த மார்ச் ஏப்ரல் இந்த சீசன்ல தான் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். இது என்னடா அது புரியாத இருக்குன்னு சொன்னீங்க நினைப்பீங்க. ஆனா இது காரணங்கள் 2-3 இருக்கு. என்ன பாத்தீங்கன்னா மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பொல்லன் கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. பொல்லன் கிரெயின்ஸ்னா என்னன்னா மகரந்த தானிகள், இந்த ஃப்ளவர்ல இருந்து வருது. அது வந்து இந்த டைம் தான் வந்து நல்லா பர்ஸ்ட் ஆகி எங்க பார்த்தாலும் வெடிச்சு பரோம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது, நம்ம வந்து மூச்சு சுவாசிக்கும் போது அது வந்து ஒரு அலர்ஜி ட்ரிகர் பண்ணும். இதனால வரக்கூடிய ஆஸ்துமா வந்து தான் வரதுதான் அந்த சீசனல் ஆஸ்துமான்னு சொல்லுவாங்க. இதுதான் மோஸ்டா வந்து காஸ் ஆஃப் சீசனல் ஆஸ்துமா. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே ட்ரீட்மெண்ட் தான். முன்னாடி ஆஸ்துமாவுக்கு இந்த குளிர்காலத்துலாம் வர ஆஸ்துமா ட்ரீட்மெண்ட்னாவோ அதே தான் நம்மளும் இதுக்கும் கொடுக்க போறோம். இன்ஹேலர் கொடுப்போம். ஓகே. இந்த இன்ஹேலர் நம்ம எடுத்துக்கிறாங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து இதை எடுத்தா மட்டும்தான் என்னால நல்லபடியா சுவாசிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பாங்கு போகக்கூடிய ஒரு விஷயம். இது தவிர்த்து இன்ஹேலர் இல்லாம வேற ஏதாவது செய்ய முடியுமா? இப்போ வந்து இன்ஹேலர் இல்லாமல் வேற ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து பிரச்சனை வந்து நுரையீரலில் தான் இருக்கு. ஓகே, வேற எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. வீசிங், ஆஸ்துமா, சிஓபிடி எல்லாத்தையுமே நுரையீரல் பிரச்சனை தான் இருக்கு. இப்போ நீங்க மாத்திரை மாதிரி எடுத்துக்கிறீங்க. மாத்திரை மாதிரி எடுத்துக்கும் போது வயிற்றுக்கு போகுது, வயிற்றுலேருந்து அது டைஜஸ்ட் ஆகுது, செரிமானம் ஆகுது, அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து அது ரத்தம் வழியாக கிட்னிக்கு போகுது, லிவருக்கு போகுது, மூளைக்கு போகுது. இதெல்லாம் இவ்வளோ போனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? சைடு எஃபெக்ட்ஸ் வரும். மாத்திரை இருக்கு, ஆனா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சைடு எஃபெக்ட். இதுவே நீங்க இன்ஹேலர் மூலமா எடுத்துட்டீங்கன்னா அது டைரக்டா வந்து வெறும் நுரையீரல் மட்டும் தான் போகுது. உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்கு? நுரையீரல் மட்டும் தான் பிரச்சனை இருக்கு. ஸோ அங்க மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது ரொம்ப 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 கம்மி. ஓகே. அதனால இன்ஹேலர் தான் ஆஸ்துமா, சிஓபிடி போன்ற நோய்களுக்கு பெஸ்ட் ஒன்று. ஓகே. ஆஸ்துமாவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியாவுடைய ஸ்டேட்டஸ் என்ன? எந்த அளவுக்கு ஆஸ்துமாவுடைய நிலைப்பாடு இருக்கு? அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா? அது இதனால ஏதாவது உயிரிழப்புகள் அப்படின்றது எந்த அளவு இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. என்னன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா வந்து கிட்டத்தட்ட 25 கோடி பேருக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு WHO அறிக்கை விட்டுருக்காங்க 2019. இதுல இது பாத்தீங்கன்னா இந்தியால வந்து 13% தான் இருக்கு. ஓகேவா? ஆனா இதுல ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உலக அளவை பொறுத்த வரைக்கும் 13% தான் இந்தியால வந்து 13%. அதுல உலக அளவுல 25 கோடினா நம்ம வந்து இந்தியால வந்து 13% இருக்கு. அதுல என்னன்னா 3 ஒரு 4 கோடி அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இதுல ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஆஸ்துமால இறக்குறவங்க வந்து இந்தியாவில தான் அதிகம். கிட்டத்தட்ட 40% வந்து ஆஸ்துமா டெத்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்துமா நோயால இறக்கக்கூடியவங்க இந்தியாவில தான் அதிகம். இது ஏன் அதிகம் அப்படின்னு ஏன் என்னன்னு ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து அவங்களால வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு கரெக்டான டாக்டர்ஸோ ஸ்பெஷலிஸ்ட்டோ அவங்களால பார்க்க முடியறதில்ல, இல்லை வேறு சில காரணங்களால் மாத்திரை கண்டினியூ பண்ண முடியல, இல்லை சரியான அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கணும், இந்த நோய் வந்தால் இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இப்படி, இதுக்கு உண்டான டெஸ்ட் பண்ணணும், இதுக்கு உண்டான PFT இந்த லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் ரெகுலராக ஹாஸ்பிட்டல் விசிட்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கரெக்டான ஒரு இது புரிதல் இல்லாதனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆஸ்துமா டெத்ஸ்லாம் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கரெக்டாக பண்ணாங்கன்னா நாங்கள் பார்த்த வரைக்குமே டாக்டர்ஸ் பல்மனாலஜிஸ்டாக பார்த்த வரைக்குமே யார் வந்து பேஷண்ட் வந்து டாக்டர் சொல்கிறத கரெக்டாக கேட்டு கரெக்டாக அந்த மாதிரி இது மெடிக்கேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வீசிங் சிம்டம் வரதே கம்மியாயிடுச்சு. ஓகே ஓகே. ஸோ வந்து மக்களுடைய விழிப்புணர்வு அப்படின்றது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக. சரி, ஓகே. இப்போ வந்து ஆஸ்துமாவுக்கும் சிஓபிடிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆஸ்துமா பத்தின விழிப்புணர்வு அப்படின்றது மக்கள்கிட்ட ஓரளவுக்கு சென்றடைஞ்சிருச்சு. ஆனா சிஓபிடி அப்படின்றது எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு, இதை பத்தி மக்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்னாலும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைப்பு அப்படின்றது எந்த அளவு இருக்கு? ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா வீசிங்னு வந்தாலே அவங்க வந்து ஆஸ்துமா தான் ஃபர்ஸ்ட் வர தாட். யாருக்குமே வந்து சிஓபிடினா பல பேருக்கு சிஓபிடினா என்னன்னு தெரியல. ஓகேவா? நம்ம இவ்வளோ ஆக்சுவலாக வேர்ல்டு சிஓபிடி டேன்னு வருஷம் கொண்டாடுறாங்க. அப்படி இருந்தாலும் அந்த சிஓபிடினா வந்து என்னன்னு தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நுரையீரல் அடைப்பு நோயின்னு ஒன்று இருக்கிறதே வந்து நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியல. ஓகேவா? செகண்ட் வந்து அவங்க வராங்க,
எல்லாருக்குமே வந்து இது வந்து ஷார்ட் டேர்மா சரியா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதய அடைப்பு அப்படின்றது முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சிஓபிடி கொடுக்கறது இல்ல. இது வந்து நம்ம ஷார்ட் டேர்மா இப்போ வந்து பாக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு வாரத்திலே சரியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுக்கு வந்த காரணங்கள் வந்து பல வருஷமா அவங்க சிகரெட் பிடிச்சி, இல்ல பல வருஷமா அந்த இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் வந்து, இல்ல பல வருஷமா ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரி ரொம்ப பல வருஷமா பண்ண அந்த எக்ஸ்போஷர்னால தான் அவங்களுக்கு டெவலப் ஆச்சு. இது ஒரு வாரத்துல 10 நாள்ல சரியா போயிடும்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியுதுங்களா? நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிம்டம்ஸை வந்து கம்மி பண்ணி, அதுக்கப்புறமேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா டோஸை கம்மி பண்ணி தான் எப்படி கியூர் பண்ணலாம்னு நம்ம பிளான் பண்ண முடியும். ஓகே டாக்டர், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் சொன்னீங்க, புகைப்பிடிக்கிறது அப்படின்றது ஒரு விஷயம் சொன்னீங்க. இந்த புகைப்பிடிக்கக்கூடிய நபரை தாண்டி அதிக அளவு வந்து பாதிக்கப்படுறது என்னன்னா அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஆமா. சோ அவங்களுக்கும் சிஓபிடி வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா 100%. இப்போ உங்க வீட்டுல வந்து உங்க அப்பா யாராவது வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கும். இது வந்து கண்டிப்பா இது வந்து நிறைய நம்ம படம் பார்க்கும்போது நிறைய விழிப்புணர்வுலாம் கொடுக்குறாங்க, இருந்தாலுமே இது நடக்குது. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸா கூட போவாங்க, ஒரு இடத்துல வந்து சிகரெட் பிடிக்கிறாங்க, அதுல வந்து நம்ம சுத்தி நம்மலாம் இருக்கோம், பப்ளிக் பிளேஸா இருந்துச்சுன்னா, இப்போ அந்த ஸ்மோக் வந்து நம்மளும் அந்த புகையை தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னா அவங்களுக்கு இருக்க பாதிப்போட செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு வரக்கூடிய பாதிப்பு தான் ரொம்ப அதிகம். இதனாலே வந்து சிகரெட் யாரை பிடிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து இங்கே வேணாம், ஓகேவா, வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அப்படியே அவங்க பிடிக்கிறத நிறுத்த முடியல அப்படின்னா நம்ம விட்டு போயிடணும். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ வந்து ஒரு சிலருக்கு இந்த ஆஸ்துமா பத்தி பேசிட்டு இருக்கோம், சிஓபிடி பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒரு சில உணவுப் பொருட்கள் அப்படின்றது இந்த சளி பிரச்சனையை உண்டாகக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஆனா அது வந்து எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, ஆனா இதனால சாப்பிட முடியல, இதை சாப்பிட்டேன்னா எனக்கு உடனே சளி பிடிச்சிருது, இதனால வந்து வீசிங் ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? இதுக்கு என்ன செய்யலாம்? அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்ல எடுத்துக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது சஜஷன் இருக்கா? ஓகே, இது வந்து ஆக்சுவலா நீங்க கேட்கறது வந்து ஃபுட் அலர்ஜி சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து சில பேருக்கு வந்து அந்த ப்ரானு இல்ல ஃபிஷ் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு அலர்ஜி வருது, எனக்கு வந்து அவங்களுக்குலாம் எப்படின்னா தொண்டை அடைச்சிக்கிற மாதிரி இருக்கும், உதடு வீங்கிடும், இல்ல ஸ்கின்ல வந்து ரெட் ஆயிடும், மூச்சு திணறல் சில பேருக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஃபுட் அலர்ஜினால வருது. இதெல்லாம் வந்து ஏன் வருது, எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காவே இருக்கும், சில பேருக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு இப்போ பாத்தீங்கன்னா அப்பாவோட மூக்கு மாதிரி பிறந்த குழந்தை பார்த்தா அப்பாவோட மூக்கு மாதிரி இருப்பாது, கண்ணு மாதிரி இருக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் அதே ஜீன் தான் வந்து அவங்களுக்கும் அந்த நோய் இருக்கக்கூடிய ஆஸ்துமா இருக்கக்கூடிய ஜீன் வந்து அவங்க உடம்புல இருக்கும் குழந்தைங்களுக்கும். சில பேருக்கு வந்து குழந்தைங்க வந்து அது அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகிறதுனால அவங்க அலர்ஜி வந்து அது சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகுது. ஓகேவா? இது எப்படி நம்ம தடுக்கலாம்? ஓகேவா? பெஸ்ட் வரும் முன் காப்போம் தான் இந்த இதுக்கு. பெஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்ணுங்க, அதை தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து இது வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இதுக்குன்னு, அலர்ஜன் இம்யூனோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஜெக்ஷன், என்ன வந்து உனக்கு அலர்ஜி இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கின்னில் அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலர்ஜி லெவலை கம்மிப்படுத்துவாங்க. ஆனால் அதோட சக்ஸஸ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் சக்ஸஸ் ஆகுமே தவிர ரொம்ப அலர்ஜி இம்யூனோதெரப்பி சக்ஸஸ் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் வந்து நம்ம வந்து பெஸ்ட் அவாய்ட் பண்ணுறது தான் அப்படின்னு தான் சொல்லுவோம். இசைக்கூடல் 1000 புது பாடல் 1000 செவியூரும் பூப்பதாலே உயிராகும் என்றும் தாலாகுதே. தமிழ் பாடல் காவியம் அன்போடும் ஓவியம் இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்குதே. சுவைதானின்றே புதிரான தண்ணி கேட்கலாம், இசை கோடி கேட்கலாம், ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். F1 Rainbow 102.3 ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். F1 Rainbow FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே விக்னேஷ் அவர்கள் நம்மளோட நிலையத்துல வந்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா கேள்வி என்ன அப்படின்னா டாக்டர், அதாவது வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம், அது பேசிட்டு இருக்கும்போது ஒரு மரபணு சார்ந்து வரக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த மரபணு அப்படின்றது இப்போ எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அப்பாவுக்கு ஆஸ்துமா இருந்துச்சு, எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, என் பையனுக்கும் இல்லை, இதே வந்து என்னோட பேரனுக்கு இருக்குது. அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க உடனே
அவங்க தாத்தாவுக்கு இருந்துச்சு அதனால தான் வருது அப்படின்ற மாதிரி. இந்த மரபணு அப்படின்றது 2 தலைமுறை தாண்டியும் வருமா? ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்துமா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசீஸ். காரணங்கள் வர்றது வந்து பல. நம்ம வந்து ஜெனட்டிக் மூலிமா வரலாம், இல்லை என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, வீட்டில் வந்து அடிக்கடி தூசி புகை சேர்ந்துக்கிட்டே இருக்குது, புள்ள அங்கே தான் வளர்றான் அப்படின்னா அவங்களுக்கும் ஆஸ்துமா வரலாம். அதே மாதிரி சில பேர் வந்து கிளி நாய் அதெல்லாம் வளர்ப்பாங்க. சில பேருக்கு வந்து அந்த நாய் கிளி அதனோட முடி அதில் இருக்க அந்த பெட் டேண்டர்ஸ்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அலர்ஜி. ஸோ அவங்களுக்குலாம் இருக்கும்போது ஆஸ்துமா வரலாம். புரியுதுங்களா? ஜெனட்டிக் மூலியமா வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஜெனட்டிக் இல்லாமல் வர பர்சன்டேஜ் 5%. ஜென்ரல் பாப்புலேஷனில் 5% பீப்புள் வந்து ஆஸ்துமா இருக்கலாம். ஓகேவா? ஜெனட்டிக் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு அப்பா அம்மா 2 பேருக்கு ஆஸ்துமா இருக்கு, 2 பேருக்கு ஆஸ்துமா வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்களுக்கு வந்து சான்ஸ் வந்து ஒரு 5 மடங்கு அதிகமாக வருது. 25% to 30% அதிகமாகிடுது. ஸோ இது சான்ஸ் ரொம்ப அதிகமாக தவிர நம்மளுக்கு வந்து ஜெனட்டிக் இல்லைன்னா எனக்கு வராது, ஜெனட்டிக் இருக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்லை எனக்கு வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. அது வந்து ஃபுல்லாக ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு நிறைய இது ட்ரிகர் ஃபேக்டர்ஸோட நிறைய காசஸோட இருக்கிற ஒரு நோய் தான் இது ஆஸ்துமா. ஓகே டாக்டர். இப்போ வந்து ஒரு சில இப்போ பிறந்த குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இந்த சளி தொல்லை இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை. ஆஃப்டர் 10 வயசுக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனை என்னன்னே தெரியல, நல்லா தான் இருந்துட்டு தான், இது வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. 10 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி காண மாதிரி ஆரம்பிச்சது, சளி அடிக்கடி பிடிக்குது, அப்போ அந்த டைம் மூச்சு வர்றதுக்கு கஷ்டப்படுறான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுக்கான ரீசன் என்ன? இதுவும் ஆஸ்துமா தானா? இதுவும் சிஓபிடி தானா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து 10 வயசு குழந்தையிலேருந்து ஆரம்பிக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ ஆஸ்துமா டிசீஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா அலர்ஜிக் ஆஸ்துமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைப் சொன்னோம், அது வந்து சைல்டுஹுட்லேருந்து ஆரம்பிக்கும். ஓகேவா? நார்மலாகவே நுரையீரல் வந்து 18 வயசு 8 வயசு வரைக்கும் வளரும். 8 வயசுலேருந்து அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க, 25 இயர்ஸ் வரைக்கும் நல்லா மெச்சூர் ஆகும். ஸோ இந்த டைம் எனி ப்ராப்ளம் வந்தால் அதோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும். சரிங்களா? இப்போ கூட உங்களுக்கு கூட தெரியும், குழந்தைங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் எதாவது வந்துச்சுன்னு அவ்வளோதான், உடனே வந்து ரொம்ப மூச்சு திணறல் இருக்கும், ரொம்ப வீசிங் வரும் குழந்தைங்களுக்கு. இதே வந்து நம்மள மாதிரி கொஞ்சம் வயசானவங்களுக்கு நல்ல அடல்ட்ஸ்க்கு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்காது. நம்மளுக்கு வந்து சும்மா இரும்பல் சொல்லி ஒரு வாரத்தில் இருந்து சரிப்படும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப மூச்சு திணறல் ஏற்படும், வீசிங் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ அவங்களுக்கு நுரையீரல் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து it will take 20 to 25 years வரைக்கும் நுரையீரல் டெவலப்மெண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். 8 வயசு வரைக்கும் நல்லா வளர்ச்சி, நல்ல நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். நுரையீரலில் இருக்க அந்த உறுப்பு வந்து இது வந்து ஆல்வியோலி சொல்லுவாங்க, நல்லா நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 8 வயசுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதோட மெச்சூரேஷன் ஆகுறது அந்த ஃபுல்லாகவே அடல்ட்ஹுட் வரைக்கும். ஸோ அது வரைக்கும் மெச்சூர் ஆகும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து வீசிங் மாதிரி வரும். ஸோ அந்த வீசிங் வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, வீசிங் வந்தாலே ஆஸ்துமா நினைப்பாங்க. இது கிடையாது, இது ஆஸ்துமா கிடையாது, இது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்னால வர வீசிங். இதுக்கும் ஆஸ்துமாவுக்கும் நம்ம வந்து தப்பா நினைச்சக்கூடாது. ஓகேவா? ஓகே டாக்டர், இப்போ நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம், இந்த இன்ஃபெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் கடந்த ஒரு 2020 2019 இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உலகமே சந்திச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய கொடிய நோய் கோவிட். இந்த நேரத்தில் ஆஸ்துமாவுடைய இது பரிமாற்றம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு, அதுல பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கோவிடால பாதிக்கப்பட்டாங்களா, எப்படி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு வந்து என்னன்னா நுரையீரல் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது, எப்பவுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். வீக் இன் சென்ஸ் என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வந்துச்சுன்னா அதோட வெளிப்பாடுகள் சிம்டம்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். அவங்களுக்கு வந்து வீசிங் சீக்கிரமா வந்துடும், செஸ்ட் டைட்னஸ் வந்துடும், ரொம்ப சீக்கிரமா ஆக்சிஜன்லாம் லெவல்லாம் கம்மியாக இருக்கும், உடனே நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நல்ல இந்த ஆஸ்துமா இல்லாமல் கொஞ்சம் இம்யூனிட்டிலாம் நல்லா இருக்கு, அவங்க வைட்டல் கெப்பாசிட்டி நுரையீரலோட செயல்திறன் அவங்களாம் நல்லா இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய சிம்டம்ஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இந்த வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய பிரச்சனை வந்து ஆக்சுவலாக இது வந்து ட்ரிகர் பண்ணும் ஆஸ்துமாவை. இன்னும் இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்லாம் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி சின்சிஷியல் வைரஸ், இந்த ஃப்ளூ, அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வைரல்னு சொல்லுவாங்க. இந்த வின்டர் சீசனில் அது ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், அக்டோபர் மாதம் அந்த சைடில் ஆரம்பிக்கும், அது வந்து ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். இது இன்ஃபெக்ஷன் நம்ம நுரையீரலில் வந்துச்சுன்னா வைரல் இல்னஸ், நம்ம வைரல் இன்ஃபெக்ஷன்னா நம்ம வந்து மாத்திரை சாப்பிடுவோம் சரியா போயிடும். ஆனால் அவங்களுக்கு வந்து அது மட்டும் பத்தாது, அவங்களுக்கு வீசிங் உண்டான அந்த இன்ஹேலர் அதெல்லாம் எடுத்துக்கிற மாதிரி வரும். ஆஸ்துமா இந்த டைம் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது ரொம்ப அதிகமாகிடும்.
ஓகே டாக்டர். இப்போ ஒரு சிலர் இன்னொரு விஷயம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஒரு 4-5 நாள் வந்து எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அவங்களாவே டாக்டராகவே மாறிடுறாங்க. கடைகளில் போயிட்டு அந்த இன்ஹேலர்லாம் வாங்கி சாப்பிட்றது, அந்த இன்ஹேலர் அந்த ஸ்ப்ரே பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவு வந்து தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்? கண்டிப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, எந்த ஒரு மெடிசனும் வந்து நம்ம வந்து நோய் இல்லாத போது எடுத்துக்கூடாது, அதே மாதிரி நோய் இருக்கும்போது எடுக்காமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கரெக்டான அளவு எடுத்துக்கணும், கரெக்டான டியூரேஷனில் எடுத்துக்கணும். ஒரு மாதம் எடுத்துக்கணும், 1 மாதம் எடுத்துக்கணும், 3 மாதம் எடுத்துக்கிட்டா 3 மாதம் எடுத்துக்கணும். 1 வருஷம் எடுத்துக்கணும்பா, நீ 2 வருஷம் எடுத்துக்கணும்னா நீ 2 வருஷம் எடுத்துக்கணும். ஒரு நோய் ஒரு மாதிரி. இப்போ பார்த்தீங்களா, இப்போ ஆஸ்துமா ஒருத்தருக்கு ஒரு இது வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ் வேரி ஆகும். என்னன்னா, ஒரு டாக்டர் வந்து பார்க்குறாரு, பேஷண்ட்டை பார்க்குறாரு, ஸ்டெத் வச்சு பார்ப்பாரு, வீசிங் சவுண்டு வருதான்னு பார்ப்பாரு, எவ்வளோ நாள் இந்த பிரச்சனை இருக்குன்னு கேட்பாரு. அதுக்கப்புறமேட்டு வந்து நுரையீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரின்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி ஆஸ்துமா நோய் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவார். ஓகேவா? ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆன அப்புறம் என்ன பண்ணுவார்னா, அவர் இன்ஹேலர் மாதிரி மாத்திரை தருவார். இந்த இன்ஹேலர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்க சொல்வார். அது டிபெண்டிங் அப்போ வந்து கேஸ் இவ்வளோ டோஸ் எடுத்துக்கிட்டு அந்த பேஷண்ட் வராரு, நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது, நல்லா ஆயிட்டாரு, அவரோட நுரையீரல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் நல்லா இருக்கு அப்படின்ற போது டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவோம். கம்மி பண்ணி ஃபைனலாக நிறுத்தலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஆனால் பேஷண்ட் வந்து போய் மெடிசனில் போய் மெடிக்கல் ஷாப்பில் அவங்களே வாங்கி சாப்பிட்டா என்ன இருக்கும், அந்த டைம் டெம்பரரி ரிலீஃப் தான் இருக்குமே தவிர திருப்பி அந்த நோய் ஆனால் வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுக்குண்டான கரெக்டான டோஸோ டியூரேஷன்லையோ இல்லை கரெக்டான அதுக்குண்டான டெஸ்ட்டோ யாருமே எடுத்துக்கல. ஒரு நிரந்தர தீர்வு, ஆமா, தீர்வு வேணும். இல்ல இதுக்கு உண்டான வழி என்ன, இது எப்படி நான் அணுகணும், இந்த நோய் இருக்கு, எனக்கு ஆஸ்துமா நோய் இருக்கு, இதை நான் எப்படி அணுகணும், இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் அடுத்து என்ன பண்ணணும் நான், ஓகேவா? அது பண்ணணும்னா அதுக்கு வந்து உண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்க பார்த்தா தான் உங்களால கரெக்டா அது என்னன்னு சொல்ல முடியும். ஓகே டாக்டர். இப்போ வந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்கு? இப்போ வந்து நான் சுகர் டெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுப்போம், யூரின் டெஸ்ட் எடுப்போம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இந்த ஆஸ்துமா இல்லை சிஓபிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, சிஓபிடி தெரியாது, ஆஸ்துமா எனக்கு மூச்சு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. இதை என்னென்ன டெஸ்ட்டுகள் இருக்கு, அந்த டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட் மூலமா நம்ம என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்களை செய்ய வேண்டியது இருக்கும்? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஷண்ட் இது ஹாஸ்பிட்டல் வரும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஆக்சிஜன் வந்து பேஷண்ட் கம்மியாக இருக்கு அப்படின்னா உடனே அவருக்கு ஆக்சிஜன் வச்சு போக நெபுலைசேஷன் சொல்லுவாங்க, அதில் மருந்து போட்டு நம்ம வைப்போம். ஓகேவா? அப்போ தான் அந்த வீசிங்கு ஆக்சிஜன் அந்த இது எல்லாமே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அது எல்லாமே கம்மியாகும். ஓகேவா? ரெண்டாவது இன்னொரு பேஷண்ட் வராங்க, அவங்க வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க, அப்பப்போ வீசிங் வருது, அப்பப்போ இருமல் பிரச்சனை இருக்கு, நடந்தா மூச்சு வாங்குது, ஆனால் அவங்களுக்கு ஆக்சிஜன் 98 நார்மலாக இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இவங்களுக்கு வந்து அவங்க நுரையீரல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. அதுதான் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட், ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லுவாங்க. இது எடுப்பாங்க. இதை எடுத்து பார்த்துட்டு இவங்க ஆஸ்துமா தான் இருக்கா, ஏன்னா ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கு மூச்சு வாங்கும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து நுரையீரல் பிரச்சனை தானா, ஸோ அதுக்கு உண்டான டெஸ்ட் எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. பிளட்ல அலர்ஜி லெவல், அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொன்னோம், அலர்ஜி லெவல் எவ்வளோ இருக்கு, அது ரொம்ப அதிகமாக இருக்கா, அது உண்டான டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ இவங்க வந்து ஆஸ்துமா, இந்த டைப் ஆஃப் ஆஸ்துமா தான், இவங்களுக்கு இந்த பிளான் கொடுக்கணும். ஓகேவா? ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெபுலைசேஷன் நம்ம சொல்லியாச்சு. இன்னும் 2 ட்ரீட்மெண்ட் என்னன்னா ரோட்டா கேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து மிஷின் மாதிரி இருக்கும், மாத்திரை உள்ளார போட்டு உரியிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இந்த படத்தெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக காட்டுவாங்க, எல்லா படத்துலையும் காட்டுவாங்க, பஃப் அடிக்கிற மாதிரி டைரக்டா வாயில வச்சு ஸ்ப்ரே மாதிரி வாயில அடிச்சுப்பாங்க. இது 2 விதமான மிஷின்ல பண்ணுவாங்க. ஓகேவா? யாருக்கு வந்து நல்ல நுரையீரல் கெப்பாசிட்டி இருக்கு, ஆஸ்துமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு நுரையீரல் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நாங்க வந்து ரோட்டா கேப்ஸ் கொடுப்போம். யாருக்கு வந்து அந்த பஃப் அடிச்சு நுரையீரல் கெப்பாசிட்டி சரியா கோஆர்டினேஷனோட சரியா பண்ண முடியாது சில பேரால, இப்போ வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா கை நடுக்கம் இருக்கும், அவங்களால அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நுரையீரல் பஃப் அடிச்சோடனே உரியணும், உரியிற கெப்பாசிட்டி இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து அந்த பஃப் அடிக்கிற ஸ்ப்ரே மாதிரி கொடுப்போம். அப்போ டைம்ல ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பஃப் அடிக்கும்போது உரியணும். ஆமா. அதுல இன்னொரு இப்போ ஒரு படத்தெல்லாம் என்ன காட்டுறாங்கன்னா, ஆக்சுவலா பஃப் டைரக்டா வாயில வச்சு அடிச்சிடறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்குன்னு உண்டான ஒரு டப்பா இருக்கு, ஸ்பேசர் சொல்லுவாங்க. அந்த ஸ்பேசர் வச்சு தான் எடுக்கணும். அதை வச்சு எடுத்தாதான் நுரையீரல்ல வந்து அதிகமா வந்து உள்ளார போகும். அந்த டப்பா பேர் அதுதான். அதே போல் டாக்டர், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பஃப் அடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இதில் சிஓபிடி அப்படின்றதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்? ஓகே,
ஆஸ்துமா சிஓபிடி ரெண்டுமே வந்து நுரையீரல் பாதையில் வரக்கூடிய நோய் தான். சிஓபிடி இன்னும் எக்ஸ்ட்ராவா என்னன்னா நுரையீரலையும் இருக்கும், நுரையீரல் அந்த காற்று பாதையிலையும் இருக்கும். ஸோ ஓகேவா. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி மருந்து எடுத்துக்கிட்டா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் வரும். அதுவே நீங்கள் இன்னேலர் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக சரியாக போயிடும். ரெண்டுத்துக்குமே வந்து இந்த ரோட்டா கேப்ஸ், எம்டிஐ, நெபுலைசேஷன் இதுதான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் சின்ன ட்விஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்குற மருந்து தான் இது. மருந்து வந்து அதுக்கு சிஓபிடிக்கு உண்டான மருந்து இருக்கு, ஆஸ்துமாக்கு உண்டான மருந்து இருக்கு. நீங்க ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு சிஓபிடி உண்டான மருந்து கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அதே மாதிரி ஆஸ்துமா சிஓபிடி பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமா மருந்து போட்டிங்கன்னா ரெஸ்பான்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, சைடு எஃபெக்ட். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து தனித்தனி மருந்து இருக்கு. ஆனால் போகிற மீடியம் வந்து ஒன்று ரோட்டா கேப்ஸாக கொடுக்கணும், இல்லை எம்டி இந்த பஃப் அடிக்கிற மாதிரி கொடுக்கணும், இல்லை நெபுலைசேஷனாக கொடுக்கணும். இப்போ இது சில பேஷண்ட்டுக்கு வந்து நெப்பு கொடுப்பாங்க, கொடுக்கும்போது எமர்ஜென்சியில் வருவாங்க. ஸோ எமர்ஜென்சி ஆக்சிஜன் ரொம்ப கம்மி, 60, 70, 50 இருக்கு, அவங்களுக்கு மயக்க நிலைமையில போவாங்க. ஸோ இந்த டைம்லாம் வந்து சீக்கிரமா அவங்க உடம்புக்கு போய் சேரணும். புகை வச்சா அது 10 நிமிஷம் வைப்பாங்க. அப்போ அந்த டைம்ல தான் வந்து இன்ஜெக்ஷன் மூலியமா டக்குன்னு அவங்க பிளட்ல போய் சர்க்குலேஷன் ஆகும்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் மூலியமா சில மருந்துகள் கொடுப்பாங்க. இதுதான் மோஸ்டா ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர். இப்போ இந்த 2 நோய்களுக்கும், அதாவது ஆஸ்துமா அண்ட் சிஓபிடிக்கு ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துச்சு இல்லையா? அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்ல இப்போ டெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா இவ்வளவு நேரத்துல கிடைச்சிரும், அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருக்கா? இப்போ இன்னைக்கு நான் டெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளவு நேரத்துல எனக்கு கிடைக்கும், இல்லை எவ்வளவு நாட்கள்ல கிடைக்கும்? ஓகே. இப்போ வந்து ஸ்பைரோமெட்ரி நம்ம காமனாக பண்ணுற டெஸ்ட், இது வந்து ரிப்போர்ட் அப்போ அந்த டைம்லேயே கிடச்சிரும். ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட் பேசிக்கலாக என்னென்னா அந்த ஆஸ்துமா இல்லை சிஓபிடி இருக்கவங்கள ஒரு ஸ்பைரோமெட்ரி ரூம் கூப்பிட்டு போயிட்டு அவங்கள வந்து ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அந்த மிஷினில் வந்து ஊத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் மருந்து இல்லாமல் எடுக்காமல் ஊத சொல்லுவோம், அப்புறம் புகை மருந்து மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஊத சொல்லுவோம். ஊதும் போது அந்த கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா நுரையீரலோட செயல்திறன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். இப்போ நுரையீரல் செயல்திறன் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. ஆஸ்துமா இல்லை சிஓபிடி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸோ இது வந்து அப்படியே ரிப்போர்ட் அந்த செகண்டே உங்களுக்கு பிரிண்ட் எடுத்து வந்துடும். அப்படியே நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிங்கன்னா இதுதான்ப்பா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைலாம் இருக்குது, இது வந்து நுரையீரல் செயல்திறன் கம்மியாக இருக்குது, உனக்கு அதிகமாக்கிறதுக்கு நீ கண்டிப்பாக அந்த மருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பயே எழுதி கொடுத்துருவாரு. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இருக்காது. அதே மாதிரி அலர்ஜி பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கே ரிப்போர்ட் வந்துடும். சாதாரண நீங்கள் சிபிசி இந்த ஹீமோக்ளோபின் பார்க்குற மாதிரி தான் அதுவும் பார்த்தீங்கன்னா அப்போ ஈஸ்னோஃபில் லெவல்னு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு சீரம் ஐஜிஎன் பண்ணுவாங்க, எல்லாமே அப்போ அன்றைக்கே கிடச்சிரும். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே சார். நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே விக்னேஷ் அவர்கள் நம்மளோட நிலையத்துக்கு வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக வந்து நம்ம கேட்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா டாக்டர், அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சளி பிரச்சனை அப்படின்றது இருக்கும். இந்த சளி பிரச்சனையால் அப்படின்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இருமிகிட்டே இருப்பாங்க, துப்பும்போது சளி வரும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சளியோட ஸ்மெல் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து நிறைய என்னன்னு தெரில, சளி துப்பும் போது எனக்கு வாயில் இருக்கும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி? இதுவும் வந்து ஆஸ்துமா இல்லை சிஓபிடி இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா எப்படி? ஓகே, இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா குறிப்பாக ஒரு நுரையீரல் சிறப்பு மருத்துவர்கிட்ட பேஷண்ட் வர முக்கியமான காரணம் வந்து இரும்பல் சளி தான். ஓகேவா. இப்போ இரும்பல் சளி இருக்கு. ஆஸ்துமா நோயில் பார்த்தீங்கன்னா இரும்பல் இருக்கும், வறட்டு இரும்பெல்லாம் அதிகமாக இருக்கலாம். சில டைம் சளி வரும். சளி வந்தாலும் அவ்வளோ அதிகமாக வராது, கம்மியாக தான் வரும். அதுவும் வெள்ளை கலராக வரும், ரொம்ப திக்காக வரும். மோஸ்ட்டாக நைட்டு அப்புறமேட்டு வந்து ஏர்லி மார்னிங் அந்த டைமில் தான் மோஸ்ட்டாக வரும். இப்போ சிஓபிடின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து குழையாக வரும், அதுவும் வெள்ளை கலராக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப நாத்தமோ கலர் மாறியோ வராது. ஆனா ஒருத்தவங்களுக்கு வந்து சளியில வந்து நாத்தம் அடிக்குதுப்பா, எனக்கு கலர் வந்து பச்சை கலரா வருது, மஞ்சள் கலரா வருது, அந்த மாதிரி கலரா மாறி வருது அப்படின்னா உங்க நுரையீரல வந்து இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கு. இப்போ இந்த டியூபர்குலோசிஸ் இல்லை நிமோனியா இந்த மாதிரி ஏதாவது நோயில வந்து இந்த இன்ஃபெக்ஷன் வந்து வரும்போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரா மாறி வரலாம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு டிசீஸ்க்குமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சளி இரும்பல் வரும். ஓகே. இன்னொரு விஷயம் டாக்டர், இப்போ வந்து சளி எனக்கு இருமும்போது சாதா சளி மட்டும் வந்தா பரவாயில்ல, ஆனா சளியோட சேர்ந்து ரத்தமும் வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பா சொல்லணும், ஒரு சிலர் வந்து பல் துளக்கும் காலையில பிரஷ் பண்ணும், அந்த பிரஷிங் டைம்ல தான் எனக்கு வந்து இருமல் அந்த சளி வருது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி? சரி, ஓகே. ஸோ சளியில வந்து ரத்தம் வந்துச்சுன்னா அது பேர் தான் ஹெமாப்சிஸ் சொல்லுவாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹெமாப்சிஸ்னு. இது என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளியில வந்து ரத்தம் வருது அப்படின்னா நம்ம முதல்ல எங்கேருந்து சளி வருது அது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா மூக்குலேருந்து இப்போ யாருக்கா சளி வந்தாலும் ஓகேவா, மூக்குலேருந்து சளி ரத்தம் வந்தாலும் அது வந்து நம்ம உரியும் போது அது வந்து தொண்டைக்கு தான் போகும். அந்த தொண்டைக்கு தான் நம்ம இரும்பி அதை எடுத்துகிட்டு வருவோம்.
ரைட். ஆமா. ஓகேவா? அது வந்து எல்லாரும் என்ன நினைப்பாங்க, அது நுரையீரல இருந்தா வருது அப்படின்னு. இல்ல, அது வந்து உங்க மூக்குல இருந்து வருது. மூக்குல வந்து சில பேருக்கு எலும்பு பெருசா இருக்கும், அது குத்தி குத்தி அங்கேயும் கொஞ்சம் ப்ளீடிங் வரும். அது வந்து சளியில எங்க பட்டோடனே அங்க இரும்புவாங்க, அது வந்து சளியில ரத்தம் கலந்து வருதுப்பா, நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட், இது இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இப்போ நுரையீரல்ல என்னென்ன இருக்கும்? நுரையீரல்ல யாருக்கா வந்து இரும்பலோட சளி வருதுன்னா இந்தியாவில் நம்ம வந்து டிபி இருக்கான்னு கண்டிப்பாக பார்த்துணும். கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை எடுத்து பார்த்துணும். அது வந்து சில பேர் 2 வாரத்துக்கு மேலே இருக்கு, அது கூட இரும்பு, அதோட ஜுரம் இருக்கு, உடம்பு வந்து வெயிட் போடல, வெயிட் கம்மியாகுது, பசி எடுக்க மாட்டேங்குது, மதியம் இந்த மாலை நேரத்தில் அதிகமாக வந்து ஜுரம் வருது, இந்த மாதிரி சிம்டம்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 100% டியூபர்குலோசிஸ் இருக்கான்னு பார்த்துணும். அதுக்குண்டான எக்ஸ்ரேவும் சளி டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துணும். இது இல்லாமல் என்னென்ன இன்ஃபெக்ஷன்ல வரலாம், சில பேருக்கு வந்து சில நிமோனியாஸ், இல்ல வந்து நிமோனியா வந்து நுரையீரல் வந்து டேமேஜ் ஆயிடும் சில பேருக்கு, அது வந்து பிராங்கியக்டாசிஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து அடிக்கடி இரும்பல்ல இருந்து இந்த மாதிரி சளியில வந்து ரத்தம் வரும். சில ஃபங்கல் டிசீஸ் சொல்லுவாங்க, அதுலயே வந்து இந்த மாதிரி ரத்தம் வர்றது காமன். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜென்ரலா மக்கள் வந்து இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ், இந்த சிஓபிடிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்துமாவுக்கு நம்ம பேசலாம். ஓகே. ஜென்ரலாகவே சொல்லணும்னு வச்சுங்களேன், சிஓபிடி ஆஸ்துமா ரெண்டுத்துக்குமே மக்கள் ரொம்ப கடைபிடிக்கணும்னா எப்போவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிஓபிடி வச்சுங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் கண்டிப்பாக இருக்கணும்ப்பா. ஓகேவா? ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அதே மாதிரி எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ புகை, தூசி, வேற யாரோ சிகரெட் பிடிக்கிறாங்க, அந்த புகை வருது, ஓகேவா? இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அதிகமாக ரோட்டு ஓரத்தில் அதிகமாக தூசி படுது, நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம சுவாசிக்கிறோம், புரியுதுங்களா? இல்லை சில பேர் வந்து இன்னும் கூட அந்த விறகடுப்பில் சமைப்பாங்க. இப்போ விறகடுப்பில் சமைக்கும் போது புகை வரும், அந்த புகை பட்டு உங்களுக்கு கடைசியாக நுரையீரல் டேமேஜ் தான் வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இப்போ ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்கிறீங்க, இண்டஸ்ட்ரியில் போய் வேலை செய்கிறீங்க, இப்போ அதுக்குண்டான பாதுகாப்பு கவசம் இருக்கும், ஆனால் நிறைய பேர் அலட்சியமா அது போடவே மாட்டாங்க. அதெல்லாம் எதுக்குடா எனக்கு, நான் எதுக்கு அதில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. எங்க போய் அதுக்குண்டான இந்த நிறைய இடத்துல வந்து புகை, தூசி, அந்த கெமிக்கல் ஃபேக்டரிஸ் நிறைய பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ல இந்த புகை, அந்த இது சுகர் கேன் ஃபேக்டரி அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்குண்டான கவசம் கண்டிப்பாக போட்டுக்கணும். இதெல்லாம் வந்து சிஓபிடி வராமல் இருக்கிறதுக்கு. இது ஆஸ்துமா பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அலர்ஜினால தான் வரும். ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஃபுட் எடுத்தா எனக்கு அலர்ஜி வருது, ப்ரான் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்கல, எனக்கு ஃபிஷ் சாப்பிட்டா ஒத்துக்கல, அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பெஸ்ட் திங், அலர்ஜன்ஸ் அவாய்டன்ஸ். ரெண்டாவது வந்து இந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து சில பேருக்கு வந்து இந்த குளிர்ச்சியாக சாப்பிட்டா, கோல்டாக சாப்பிட்டா உடனே இன்ஃபெக்ஷன் ஆகிடும், உடனே வீசிங் வரும். ஸோ குளிர்ச்சியாக அவங்க சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். 2. 3வது வந்து வெயிட் வந்து அதிகமாக போடக்கூடாது. ரெண்டுமே சிஓபிடிலையும் சரி ஆஸ்துமாலையும் சரி, அவங்க வந்து பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க, அந்த பிஎம்ஐலாம் 35க்கு மேலெலாம் இருக்கவே கூடாது. நார்மல் ரேஞ்சுக்கு மெயின்டைன் பண்ணும். வெயிட் அதிகமாக இருந்தாலே அது ஃபேட் டெபாசிஷன் எங்கே பார்த்தாலும் இருக்கும், கொழுப்பு டெபாசிட் எங்கே பார்த்தாலும். ஸோ அதுவும் வந்து இந்த செஸ்ட்டு, இந்த நுரையீரல் வேலை செய்கிற அந்த மசில்ஸ் அந்த இடத்துல டெபாசிட் ஆகி அதோட வைட்டல் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக்கிடும். ஸோ இதனாலே வந்து உங்களுக்கு வீசிங் சிம்டம் இல்லை, வீசிங் ஆஸ்துமா இல்லைனாலும் இதனாலே உங்களுக்கு வீசிங் வந்துடும். ஸோ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலு, வெயிட்டை நல்லா பேலன்ஸ்டு இது எடுத்துக்கணும். அதேமாதிரி பேலன்ஸ் டயட், எல்லா காய்கறிகள் எல்லாமே வந்து கரெக்டாக எடுத்துக்கணும். குளிர்ச்சியாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம வந்து அந்த அலர்ஜன்ஸ் அவாய்டன்ஸ் கண்டிப்பாக பண்ணணும். இதோட நல்ல இம்பார்ட்டன்ட் என்னென்னா யோகா பண்ணலாம். யோகா யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நுரையீரல் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். இந்த பிராணாயம் அந்த மாதிரி யோகாலாம் பண்ணிங்கன்னா நல்லா, இது வந்து மாத்திரை இல்லாமல் நீங்கள் வந்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு எனக்கு என்னென்ன பண்ணணும் டாக்டர் நான் மாத்திரை இல்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யோகா பண்ணலாம். டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, பர்ஸ்லிப் ப்ரீத்திங், டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங், இந்த மாதிரிலாம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லி உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா, அதுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் டைம் விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நுரையீரல் வைட்டல் கெப்பாசிட்டி இது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு, அதாவது எப்படின்னா நீங்கள் மருந்து வந்து எல்லா நோய்க்கும் மருந்து வந்து தீர்வு தான் இல்லைன்னு சொல்லல, ஆனா அது ஒரு 70-80% தான். மீதி 20% நீங்க என்ன பண்றீங்க அதுலயும் இருக்கு நம்மளுடைய முன்னெடுப்பு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் கே விக்னேஷ் அவர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவு தருணம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். டாக்டர்கிட்ட நம்ம பேச போறோம். டாக்டர், நம்மளோட நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இந்த ஆஸ்துமா அண்ட் சிஓபிடி இது ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். ஸோ இந்த 2 நோயாளிகளுக்கும் இல்லை பொதுமக்களுக்கு ரெண்டும் ஒன்று நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறீங்க? ஆஸ்துமா, சிஓபிடி ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே வந்து வேற வேற நோய்கள். ஓகேவா?
ஆஸ்துமான்றது ரிவர்சிபிள் டிசீஸு. அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேவா? ஆனால் சிஓபிடின்றது இர்ரிவர்சிபிள் டிசீஸ். டேமேஜ் ஆனது நுரையீரலை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிம்டம் வைஸ் நீங்கள் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு, வீசிங் ஃபர்தராக வராமல் இருக்கிறதுக்கு உண்டான கரெக்டான டெக்னிக்கு, இன்ஹேலர்ஸு எல்லாமே கொடுக்கலாம். ரெண்டுத்துக்குமே வந்து யோகா, பிராணாயம், ப்ரீத்திங் எக்ஸசைஸு இந்த மாதிரி பண்ணலாம். ப்ளஸ் ஆஸ்துமாவுக்கு வந்து எது அலர்ஜி தருமோ அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? சிஓபிடிக்கு வந்து சிகரெட் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக கூடாது. ஆஸ்துமாக்கு சொல்லி முடிச்சாச்சு, இப்போ சிஓபிடிக்கு. ஆமாம், சிஓபிடிக்கு வந்து சிகரெட் ஸ்மோக்கிங்கு, அப்புறம் இண்டஸ்ட்ரியல்லேருந்து வந்த ஃபியூம்ஸு, இந்த டஸ்ட்டு இதெல்லாம் வந்து படாமல் கண்டிப்பாக பார்த்து. ஓகே. ஸோ வந்து இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்ருக்கிற நேயர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு விழிப்புணர்வாக இந்த ஜென்ரலாக நுரையீரலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? நுரையீரலை ஓகே, ஜென்ரலாக சொல்லணுன்னா நம்ம வந்து என்ன இரும்பல், சளி, மூச்சு திணறல் பிரச்சனை, நெஞ்சு வலி, அப்புறமேட்டு வந்து வீசிங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர், நுரையீரல் டாக்டரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு, டயக்னோசிஸ் எடுத்து. ஸோ வந்து இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த நேயர்கள் எல்லாருமே புரிஞ்சிருப்பீங்க. நீங்களாக போயிட்டு நமக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காதீங்க. சரியான நேரத்தில் சரியான மருத்துவரை இது பண்ணி சூஸ் பண்ணி நம்ம போயிட்டு மருத்துவத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோட நிலையத்தில் வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா மற்றும் சிஓபிடி இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம், அது சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.